வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களை இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் இறுதி நாள் நிகழ்வு பிரம்மாண்டமான முறையில் காலிமுகத்திடலில். பாராளுமன்ற ஆலோசனை செயற்குழு சில மாதங்களாக கூடவில்லை என குற்றச்சாட்டு. சஜின்வாஸ் குணவர்தனவை பிணையில் விடுவிக்குமாறு கோரி நீதிமன்றத்தில் மீளாய்வு விண்ணப்பம் தாக்கல். லிந்துலை பம்பரகளை குட்டிமலை தோட்டத்தில் பரவிய தீயினால் 20 தொழிலாளர்களின் குடியிருப்புகள் நாசம். மனங்களோடு மனங்களை ஒன்றிணைக்கும் தேசத்தின் ஒற்றுமை பயணம் தனது இறுதி இலக்கை அடைந்திருக்கின்றது. காலிமுகத்திடலில் தற்பொழுது பிரம்மாண்டமான நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் கடந்த 31 நாட்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் பயணித்திருந்த தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் இன்று பிற்பகல் காலிமுகத்திடலை அடைந்தது. சிறிசேன ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்றைய இந்த இறுதி நாள் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். குறிப்பாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கோட்டை நகருக்கான செங்கல்லை இந்த தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தில் பதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். கடந்த 31 நாட்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்ற தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தில் மக்களின் அமோக வரவேற்புக்கு மத்தியில் இன்று பிற்பகல் காலிமுகத்திடலை அடைந்தது. இன்றைய இறுதி நாள் நிகழ்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்றார். நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்கு வரைவிலக்கணம் கூறும் வகையில் MTV MBC ஊடக வலையமைப்பு, அதேபோன்று கொழும்பு துறைமுக நகரம், அதேபோன்று தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் என்பன இணைந்து இந்த தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மக்களின் அமோக வரவேற்பு எமது இந்த பயணத்திற்கு கிடைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். குறிப்பாக 1500 கிராமங்களை தாண்டி 100க்கும் அதிகமான நகரங்களை தாண்டி இந்த தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் பயணித்திருந்தது. தலைமன்னாரில் ஆரம்பித்த இந்த தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் இன்று கொழும்பு கோட்டையில் நிறைவடைந்திருக்கின்றது. இதன் இறுதி நாள் நிகழ்வுகள் தற்பொழுது காலிமுகத்திடலில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெருந்திரளான மக்கள் இந்த தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தோடு இணைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். සීමාසහිත කැපිටල් මහරජා සංවිධානය වෙනුවෙන් සමූහාධ්‍යක්ෂ ෂෝන් ඩැනියල් යන මහතුරුන් සහභාගී වනවා. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினுடைய துணை பணிப்பாளர் ஷிவான் டேனியல் ஆகியோர் இந்த சந்திப்பு by the chairman of the National Youth Services Council, chairman of the Colombo Port City. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் தற்பொழுது மிகவும் பிரம்மாண்டமான முறையில் காலிமுகத்திடலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்பொழுது நாங்கள் நேரடியாக இணைந்து கொள்வோம் காலிமுகத்திடலில் இடம்பெறும் காட்சிகளோடு. වැටුනත් නැගිටිමු වැටි වැටි නැගිටිමු නැග නැග යමු දියුනේ බාධාවලටද බාධාගෙනදී පෙරටම යමු ලංකා ලංකා ඉපදුන අප හටලක් පොළොවේ සුරුවිරුකම් උපතින් හුරුවේ දක්වමු දස්කම් ලක්කම් විශ්කම් විශ්මවමි මුළුලෝ ඔබ හට අත පොවනට මුල් වුන් හට ඉඩ නොතබමු ලංකා අවහොත් මෙහි උන් ලුගු බඳවා මුළු මුහුද ගිලමු ලංකා
ගොඩදිය අහසේ හැමතැන ඔබගේ නම කියවමු ලංකා අවසන ඔබටම පොළොවට මේ කය මෙහිම ගොබමු ලංකා 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 පෙම්බර ලංකා පිනවමු ඔබ ලංකා ඔබවමු ඔබ ලංකා දිවිදී සුරකිමු ඔබ ලංකා 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 පෙම්බර ලංකා පිනවමු ඔබ ලංකා ඔබවමු ඔබ ලංකා දිවිදී සුරකිමු ඔබ ලංකා நாம் அனைவரும் இளைஞர்கள் ஒற்றுமையாக முன்னோக்கி நகர்வோம் என்ற துணிப்பொருளை அடிப்படையாக வைத்து தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய இறுதி நாள் நிகழ்வுகள் தற்பொழுது காலி முகத்திரலில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெருந்திரளான மக்கள் தற்பொழுது காலி முகத்திரலில் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். குறிப்பாக மகரகம தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் காலி முகத்திரல் நோக்கிய பயணத்தை ஆரம்பித்தது. சிரச சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் தேசிய இளைஞர் மன்றம் மற்றும் கொழும்பு துறைமுக நகர திட்டம் என்பன ஒன்றிணைந்து தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தை ஏற்பாடு செய்திருந்தது. மொரட்டுவையில் ஒன்று கூடியிருந்த பெருந்திரளான மக்களின் ஆசீர்வாதத்துக்கு மத்தியில் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் இன்று மொரட்டுவையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்தது. தலைமன்னாரில் ஆரம்பித்து கடந்த 31 நாட்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் பயணித்த ரன்பூமி தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்திற்கு மக்கள் இவ்வாறு வரவேற்பளித்தனர். இங்கு பல்வேறு கலாச்சார நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மொரட்டுவ நகரில் மக்கள் தமது நகரின் பெயரை இவ்வாறு பதிவு செய்தனர். नितिनि बल भरित में जय भूमि गतिनि रक्त देवनु मी හොඳයි සතුටුයි මේ වගේ දෙයක් කරන්න ලැබීම ගැන. අපේ රටට සාමය සංගීතයව ඇති කරන්න තමයි මේ සිරස මාධ්‍ය දාලා එදා ඉඳලා උත්සාහ දරන්නේ. அதன் பின்னர் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் தெஹிவலை நோக்கி பயணித்தது. தெஹிவலையிலும் ஒற்றுமை பயணத்திற்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்தது. மொரட்டுவ நகரிலும் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தை வரவேற்பதற்காக வரவேற்பு நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தெஹிவலை மக்கள் தமது பெயரை பதிவு செய்து கொண்ட பின்னர் ஒற்றுமை பயணம் மகரகம நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது. மனங்களை இணைக்கும் நோக்கில் கடந்த 1 மாத காலமாக பயணித்த தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயண வாகன தொடரணி இன்று பிற்பகல் தேசிய இளைஞர் மன்ற வளாகத்தை அடைந்த போது அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின் ஒரு பங்காளியாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மிகவும் சிறப்பான நிகழ்வொன்றையும் ஏற்பாடு செய்திருந்தது. ජාතික තරුණ සේවා සභාව අමතක කරන්න බෑ. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தை எம்மால் மறக்க முடியாது. கொழும்பு துறைமுக நகர திட்டம் வழங்கிய ஒத்துழைப்புகளையும் மறந்துவிட முடியாது. அதேபோன்று எமது பயணத்துக்கு பாதுகாப்பு வழங்கிய போலீசாருக்கும் நன்றி கூறுகின்றோம். 200க்கும் அதிகமான போலீஸ் நிலையங்கள் எமக்கு இந்த திட்டத்துக்காக ஒத்துழைப்பு வழங்கினர். Each and every one of you can be proud of the work that you have done. நீங்கள் செய்த சேவைகள் தொடர்பில் உங்கள் அனைவரினாலும் பெருமை அடைய முடியும். இந்த நாட்டு மக்களுக்காகவே நீங்கள் இந்த சேவையை செய்தீர்கள். இந்த அபிவிருத்திக்காக நீங்கள் அறிந்தோ அறியாமலோ பங்களிப்பு வழங்கியுள்ளீர்கள். இலங்கையின் எதிர்காலம் தொடர்பில் கவனத்திற்கொண்டே இதனுடன் இணைந்து கொண்டுள்ளோம்.
உங்கள் பகுதிகளுக்கு வந்து செங்கற்கள் சேகரிக்கப்பட்டன. உண்மையில் இதன் உண்மையான உரிமையாளர் சிரச ஊடக வலையமைப்போ தேசிய இளைஞர் சேவைகள் மன்றமோ அல்லது கொழும்பு துறைமுக நகர திட்டமோ அல்ல. இதன் உண்மையான உரிமையாளர் இந்த நாட்டு மக்களே. සමනුල කිරිසිපෙන හිරු කිරණින් ඇයම අවදි වන්නේ. ஒரு மாதத்துக்கும் அதிக காலம் 1500க்கும் அதிகமான கிராமங்களை கடந்து 100 நகரங்களில் கிடைத்த அமோக வரவேற்புக்கு மத்தியில் மகரகம நகரின் பெயரும் பதிக்கப்பட்டது. அதன் பின்னர் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் காலிமுகத்திடல் நோக்கிய பயணத்தை ஆரம்பித்தது. தேசிய மற்றும் சர்வதேச தேவைகளை அடையாளம் கண்டு தேசிய கல்விக் கொள்கையை சீர் செய்ய வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். தேசிய கல்வி ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. தேசிய கல்வி ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் தொடர்பில் இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படையாக தொழில்நுட்ப கல்லூரிகளை காணக்கூடியதாக உள்ள போதிலும் அங்கு அதிகளவிலான பாடநெறிகளை காண முடிவதில்லை. தொழில்நுட்ப கல்லூரிகள் என்று கட்டடங்கள் இருக்கின்ற போதிலும் அதன் மூலம் சிறந்த பிரதிபலன்கள் நாட்டுக்கு கிடைக்கின்றதா என்பதை சிந்திக்க வேண்டும். அண்மையில் நான் தமிழ், சிங்களம் மற்றும் முஸ்லிம் மாணவர்களை சந்தித்து பேசினேன். வடமாகாண தமிழ் மாணவர்களுக்கு தமக்கு சிங்களம் கற்றுக்கொள்ள சிங்கள ஆசிரியர்கள் இல்லை என்று கூறினார்கள். அதேபோன்று தமக்கு தமிழ் கற்றுக்கொள்ள ஆர்வமாக உள்ள போதிலும் தமிழ் ஆசிரியர்கள் இல்லை என சிங்கள மாணவர்கள் என்னிடம் கூறினர். வடக்கு கிழக்கில் தமிழ் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு போதுமான சிங்கள ஆசிரியர்கள் இல்லை என்பதனையும் என்னிடம் கடுமையாக தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் நீதிமன்ற கட்டட தொகுதி மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் நல்லூரில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினால் சந்தேக நபர் இன்று காலை கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார். எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு சேதம் ஏற்படுத்தியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த மேலும் 15 பேர் இன்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 47 சந்தேக நபர்கள் 2 பிரிவாக இன்று யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர். முதற் பிரிவில் 33 சந்தேக நபர்கள் ஆஜர்படுத்தப்பட்டதோடு அவர்களில் 12 பேரை தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் 2 சிறைரப்பணைகளில் விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இரண்டாவது பிரிவின் கீழ் 14 பேர் ஆஜர்படுத்தப்பட்டதோடு அவர்களில் 3 தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சிறைரப்பணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இன்று விடுவிக்கப்பட்ட 15 பேரும் மாணவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஞ்சிய 32 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் 18 வயதான மாணவி குழு ஒன்றினால் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து கடந்த மாதம் 20ஆம் தேதி நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது ஏற்பட்ட அமைதியின்மையில் நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு சேதம் ஏற்பட்டது. தீமோர் தீவுக்கு உட்பட்ட கும்பா முகாமில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள இலங்கை புகலிட கோரிக்கையாளர்களுக்கு இந்தியா உதவ முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்துக்கு படகு மூலம் செல்வதற்கு முயற்சித்த போது ஆஸ்திரேலிய அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்ட இலங்கையின் 54 புகலிட கோரிக்கையாளர்கள் கும்பாங் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். எவ்வித உதவிகளும் இன்றி அசௌகரியத்தை எதிர்நோக்கி வரும் புகலிட கோரிக்கையாளர்களில் பெண்களும் குழந்தைகளும் உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியுள்ளது. அவர்களது துயர நிலையை உணர்ந்து இந்திய மத்திய அரசாங்கம் இந்த விடயத்தை தலையீடு செய்ய வேண்டும் என அந்த கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார்.
இலங்கையில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கி வருகின்ற பிரச்சினைகளுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு காண்பது மாத்திரமே இத்தகைய பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரே வழி எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பில் மத்திய அரசாங்கம் ஆழ்ந்து பரிசீலித்து வருவதாக பாரதிய ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. களிஞ்சூரில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன் இதனை கூறியுள்ளார். தமிழக மீனவர் பிரச்சினையை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பிரச்சினையாக பார்க்க முடியாது எனவும் அது இருநாட்டு மீனவர்களுக்கும் இடையிலான தொழில் போட்டி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மீனவர்கள் கடற்றொழிலின் போது பாரம்பரிய படகுகளை பயன்படுத்தி வருவதாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் தெரிவித்துள்ளார். எனினும் தமிழக மீனவர்கள் அதைவிட பல மடங்கு சக்தி வாய்ந்த விசைப்படகுகளை பயன்படுத்தி ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசிப்பதை தமிழக மீனவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் இல கணேசன் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசிப்பதால் ஏற்படுகின்ற பிரச்சினைகள் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சு அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. இந்திய மீனவர்களின் அத்துமீறல் காரணமாக நீண்டகால யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடபகுதி மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாவதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. வருடம் 83 நாட்கள் வீதம் 3 வருடங்களுக்கு இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிப்பதற்காக தமிழக மீனவர்கள் முன்வைத்த கோரிக்கையை இலங்கை மீனவர்கள் நிராகரித்துள்ளதாகவும் அந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயம் இந்திய அரசாங்கத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள வெளிவிவகார அமைச்சு இந்த பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதற்கு 2 நாடுகளினதும் அரசாங்கங்கள் முயற்சிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி இரட்டை நடைமுறையை பின்பற்றுவதாக வீடமைப்பு மற்றும் சமுர்த்தி அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். திசமஹாராம பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே அவர் இதனை கூறினார். திசமஹாராம அந்தரகசாய பிரதேச மக்களுக்கு குடிநீர் திட்டம் ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 20வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு ஐக்கிய தேசிய கட்சி நேரடியாக ஆதரவும் மறைமுகமாக எதிர்ப்பும் தெரிவிப்பதாக நிமல் சிறிபால சில்வா தெரிவித்தார். இந்த கருத்தை நான் முற்றாக நிராகரிக்கின்றேன். ஐக்கிய தேசிய கட்சி இரட்டை நடைமுறை ஒன்றை பின்பற்றுவதில்லை. நாம் நேரடியாக ஒன்றையும் மறைமுகமாக எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. நாம் எதனையும் நேராகவே முன்னெடுப்போம். எதிர்க்கட்சியினரே நேரடியாக ஒன்றையும் மறைமுகமாக ஒன்றையும் முன்னெடுக்கின்றனர். උඩින් එකක් යටින් එකක් වැඩසටහන ක්‍රියාත්මක කරන්නේ වෙන කවුරුත් නෙවෙයි විපක්ෂයයි. 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னெடுக்கப்படும் திட்டம் தொடர்பில் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவித்தார். பிரதமர் பிரேரித்த 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை அமைச்சரவை, ஜனாதிபதி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் நேற்று மாலை ஏற்றுக்கொண்டுள்ளன. வெள்ளிக்கிழமை 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை பாராளுமன்றத்தில் முன்வைத்து விரைவில் நிறைவேற்றுவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். ஆளும் மற்றும் எதிர்க்கட்சியில் உள்ள அனைவரும் 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என நம்புகின்றோம். ராஜகிரியவில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போஷாக்கு பொதிகளை பகிர்ந்தளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் இதனை கூறினார். முன்னாள் தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சி வி குணரத்னவின் 15வது நினைவு தின நிகழ்வு திகவலை நகர சபையில் நடைபெற்றது. இந்த நினைவு தின நிகழ்வு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது. குற்றச்செயலா அல்லது குற்றச்சாட்டா என்பதை இன்று போலீசார் தீர்மானிப்பதில்லை. அமைச்சரவையே அதனை தீர்மானிக்கின்றது. குறித்த நாளில் பசில் ராஜபக்ச அழைக்கப்படுவார், அந்த நாளில் கோட்டாபே ராஜபக்ச அழைக்கப்படுவார், அந்த நாளில் விமல் வீரவங்ச அழைக்கப்படுவார் என தீர்மானத்தை எடுத்து யார் வெளிப்படுத்துகின்றனர்? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நான் பிரிக்க முயற்சிப்பதாக இன்று கதைக்கின்றனர். நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே போட்டியிட்டேன், அதனை பிளவுபடுத்த முயற்சிக்கவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் சஜின்வாஸ் குணவர்தனவை பிணையில் விடுவிக்குமாறு கோரி கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று மீளாய்வு விண்ணப்பம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மீளாய்வு விண்ணப்பம் இம்மாதம் 11ஆம் தேதி அன்று மேல் நீதிமன்ற நீதவான் பத்மினி ரணவக்க குணத்திலக்க முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான 22 அரசாங்க வாகனங்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சஜின்வாஸ் குணவர்தன கோட்டை நீதிமன்றத்தினால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்ட உத்தரவை மீளாய்வு செய்து விளக்கமறியலில் இருந்து விடுவிக்குமாறு சஜின்வாஸ் குணவர்தன தனது மீளாய்வு விண்ணப்பத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார்.
புகைத்தல் மற்றும் மதுபானத்துக்கு எதிராக கிளிநொச்சியில் இன்று கவனிருப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. புகைத்தல் மற்றும் மதுபான ஒழிப்பு தொடர்பில் நாடளாவிய ரீதியில் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கிளிநொச்சி மகா வித்தியாலய மாணவர்கள் இன்று கவன ஈர்ப்பில் ஈடுபட்டிருந்தனர். மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்துதல், இதனால் ஏற்படும் பாதிப்புகளை சித்தரிக்கும் வகையிலான பதாகைகளையும் மாணவர்கள் ஏந்தியிருந்தனர். மண்சரிவு அபாயம் காரணமாக கொங்கோடியா மேற்பிரிவு பகுதியிலிருந்து வெளியேறிய இருவருக்கு இதுவரை வீட்டுத் திட்டம் வழங்கப்படவில்லை. தேசிய கட்டட ஆய்வு நிலையம் தோட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தல் விடுத்ததை அடுத்து கொங்கோடிய மேற்பிரிவு இலக்கம் 8 லயத்தில் வசித்த 12 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்தப்பட்டனர். தோட்ட நிர்வாகம் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சுடன் கலந்துரையாடி 12 வீடுகள் கட்டித்தருவதாக கூறி கடந்த மாதம் 2ஆம் திகதி அடிக்கல் நாட்டப்பட்ட போதும் இரு குடும்பங்கள் வீட்டுத் திட்டத்தில் உள்ளடக்கப்படவில்லை. குறித்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்ட 12 குடும்பங்களிற்கும் வீட்டுத் திட்டம் வழங்குவதற்காக கடந்த மாதம் 8ஆம் திகதி நிலம் அளவெடுக்கப்பட்டது. இவ்வாறு வெளியேறிய 12 குடும்பங்களில் 10 குடும்பத்திற்கு மாத்திரமே கடந்த மாதம் 20ஆம் திகதி வீடு கட்டுவதற்கான நிலம் பகிர்ந்தளிக்கப்பட்டது. 12 வீட்டுக்கு வீடு தாரே கட்டி தாரேன்னு சொல்லி அடிக்கல் நாட்டினாங்க. 12 கல்லு வச்சுட்டு வந்து மேடையில நின்று கதைக்கிறாரு. 10 வீட்டுக்கு தான் நான் அடிக்கல் நாட்டி இருக்கிறேன், 10 வீட்டுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சனாதிபதியை ஒரே சொல்றாருங்க. அப்ப யாருமே ஒருவரு கேட்கல. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்கல. இன்ன வரைக்கும் ஏன் அவங்க 2 பேரும் இவ்வளவு ஒத்து உழைச்சாங்க, ஏன் அவங்களுக்கு 2 பேருக்கு இல்லைன்னு சொல்லி இந்த 10 வீட்டுக்காரங்களும் யாருமே எதுவுமே கதைச்சது இல்லைங்க. அப்ப அவங்க அந்த மனுஷர்களை போனா யாருங்க சொல்றது? வீட்டு திட்டம் வழங்கப்படாமையை அடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திய போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். கொங்கோடியா மேற்பிரிவு இலக்கம் 8 லயத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட 12 குடும்பங்களில் 10 குடும்பங்களுக்கு மாத்திரம் வீடு கட்டுவதற்கான நிலம் வழங்கப்பட்ட போதிலும் மற்ற 2 குடும்பங்களுக்கும் வழங்கப்படாததற்கான காரணம் என்ன? வெளிமடை கெப்பட்டிபுல பிரதேசத்தில் உள்ள பாலடைந்த கிணற்றிலிருந்து ஆணொருவரின் சடலம் இன்று காலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் காணாமல் போன நபரை இவ்வாறு சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வெளிமடை பகுதியைச் சேர்ந்த 42 வயதான வர்த்தகர் ஒருவரை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் வெடிமடை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சந்தேகத்திற்கிடமான மரணம் என்பதால் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பாராளுமன்ற ஆலோசனை குழு சில மாதங்களாக கூடவில்லை என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ரஜீவ விஜயசிங்க பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். செயற்குழு சாதாரணமாக மாதாந்தம் கூட வேண்டும். 3 மாதங்களாக 4 அறிக்கைகள் தொடர்பிலே இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்குழுவை விரைவில் கூட்ட உள்ளதாக பிரதமர் வாக்குறுதி அளித்தார். மத்திய வங்கியின் ஊழல் தொடர்பிலும் அந்த அறிக்கையை ஆராய்வதாகவும் அவர் கூறினார். நிலைய கட்டளையை திருத்துவதற்கு குழு ஒன்று உள்ளது. 4 மாதங்களாக அந்த குழுவும் கூடவில்லை. ஆலோசனை செயற்குழுவை நானே பிரேரித்தேன். அதன் பின்னர் கோப் குழுவில் உள்ளடக்குமாறு சபாநாயகர் கூறினார். 2 குழுக்களூடாக இதனை முன்னெடுப்பது சிறந்ததல்ல என்பதால் கோப் குழுவின் தீர்மானம் அறிவிக்கப்படும் வரை நாம் இருந்தோம். கடந்த 8 நாட்கள் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 84 பேர் உயிரிழந்துள்ளனர். அநேகமான விபத்துகளுக்கு சாரதிகளின் கவனையினமே காரணம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோன் குணசேகர தெரிவித்தார். கடந்த 8 தினங்களாக இடம்பெற்ற 71 வாகன விபத்துகளில் மரணங்கள் சம்பவித்துள்ளன. இந்த அனைத்து விபத்துகளையும் தவிர்த்துக் கொண்டிருக்கலாம் என்பது விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. விபத்துடன் தொடர்புடைய ஏதேனும் ஒரு தரப்பினரின் கவனையினமே விபத்துக்கள் அதிகரிக்க காரணம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளே அதிகளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளன. லெந்துலை போலீஸ் பிரிவின் பம்பரகலை குட்டிமலை தோட்டத்தில் இன்று காலை பரவிய தீயினால் 20 தொழிலாளர் குடியிருப்புகள் எரிந்து நாசமாகியுள்ளன. இதனால் குறித்த வீடுகளில் வசித்து வந்த 90 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோன் குணசேகர தெரிவித்தார். தீயினால் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. லெந்துலை போலீசார் மக்களின் ஒத்துழைப்புடன் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். மின்னொழுக்கு காரணமாகவே தீ பரவியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். 8:30 மணி இருக்கும். வீடு எரிஞ்சு தெரிச்சு எங்களுக்கு கட்டிக்கிறதுக்கு கூட இல்லைங்க. எங்க உயிர் மட்டும்தான் எங்களுக்கு மிச்சம் சார்.
ரவுண்ட் நேரமா இருந்தா புள்ள குட்டி எல்லாம் வந்திருக்கும். நாங்க என்ன செய்வோம்? ஓட்டுக்கு மட்டும் எல்லாம் மின்னுக்கு வாரீங்க. இந்த லேக்காடு இப்படி எரிஞ்சு போயிட்டு அனாதையா இருக்குது எல்லாம். எங்களுக்கு கட்ட உடுப்பு இல்ல, சாப்பிட சாப்பாடு இல்ல, எங்கோட்டு வருமானம் எல்லாமே போயிருச்சு. யாருக்குமே வீடு எடுக்கிறது படுக்கிறதுக்கு இடமா கட்டிக்கிற உடுப்பா சாப்பாட்டுக்கா எந்த விதமான ஒரு இது இல்லாம தடுமாறி தட்டுக்கட்டு நிக்கிறாங்க. வந்தைக்கு இங்க முதல்ல நெருப்பு பிடிச்சி ஒண்ணுமே எங்களுக்கு இருக்கிறதுக்கு இல்லைங்க. இதேவேளை மாஸ்கெலியா கௌரவில தோட்டம் ஏ பிரிவு தொழிலாளர் குடியிருப்பு தொடரில் பரவிய தீயினால் 2 குடியிருப்புகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை பரவிய தீயினால் குறித்த வீடுகளில் வசித்து வந்த எவருக்கும் காயம் ஏற்படவில்லை. இதன்போது இடம்பெயர்ந்த 8 பேர் உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். தற்போது கிடைத்த செய்தியொன்று, மலேக மார்க்கத்தின் வடகொட ரயில் நிலையத்துக்கு அருகில் 2 ரயில்கள் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. நாவலப்பேட்டிலிருந்து பத்துலை நோக்கி பயணித்த சரக்கு ரயிலும் பத்துலிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த மற்றொரு சரக்கு ரயிலும் இன்று மாலை மோதியுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிடுகின்றது. ரயில் விபத்தினால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவிக்கின்றது. இந்த விபத்தின் போது சரக்கு ரயில் ஒன்று தடம் புரண்டுள்ளதோடு அதனை சீர் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தி 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.